என் ஆர்டர் எல்லாம் தட்டி பறிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நீ செய்யறதை விட அவங்க நல்லா பண்றாங்க போல. எனக்கு எதிராக போய் நின்னுகிட்டு ஏன் எதிரி கூட நின்னுகிட்டு என்னை தோக்கடிக்கலான்னு பாக்குறியாடா? கிழிச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிக்க பேசி ஆர்டரை பிடிக்கிறா. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. டேய் மனோஜ், நீ வீடெல்லாம் கூட்டி விட்டுறா. என்னது? நான் கூட்டணுமா? இங்கதான் தங்கணும். என்ன நினைச்சீங்க நீ? நான் ஊர்ல எல்லாம் என்ன சாதாரண நினைச்சீங்க? இங்கெல்லாம் தங்க முடியாது, வேற இடம் மாட்டுக்கு எனக்கு. நாங்க பாத்துக்கிறோம், நீ உள்ள போய் பாத்திரத்தை கழுவிடு. இந்த பெருக்கிறது கூட்டுறது கழுவுறதெல்லாம் உன் பொண்டாட்டி செய்யற வேலை. டேய், அறிவு இருக்கா உனக்கு? சோறு தானே திங்கிறா? டேய், சோறு தானே திங்கிறா? அறிவு இல்ல உனக்கு? தெம்பு இல்ல? மாடு உடம்பு வளர்த்திருக்கிய, உனக்கு இது இல்ல. பொண்டாட்டி செய்யற வேலை. என்ன சொல்லிட்டு இருக்கான் பாரு அவன். வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்டா உனக்கு டிப்ரெஷன் ஆகுதா? நீ வாழவே வேண்டாம். அந்த வீட்டுல வேலை செய்யற கடை இருக்கா? எத்தனை வேலை சொல்றது உனக்கு? அவளுக்கு அது மட்டும் தான் பழக்கம்டா. நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றோம். இவர் பெரிய விஞ்ஞானி, தினமும் நிறைய புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. மத்தவங்களுக்கு எல்லாம் எதுவுமே வராது. வீர்ல பாதியை வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க, இதுல எனக்கு பில்டப். டேய் பேசி பழகு. அப்பா, நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன்? இவனோட பொண்டாட்டி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்கன்னா அவங்கள பத்தி நீ பேசு. எங்க பேசினாலும் சுத்தி என்கிட்ட வராத. என்ன பண்ணிக்கிறேன்? டேய் வானா, அப்ப நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லிடுவீங்க. நான் போய் வீட்டை பெருக்கிறேன். இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும்ல.